அடுத்து சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளரும் உதவி இயக்குனருமான ஜா தீபா. மர்மதேசம், விடாது கருப்பு போன்ற பல வெற்றிகரமான தொடர்களை இயக்கிய நாகாவினுடைய பட்டறையிலே தயாரானவர் தான் எழுத்தாளரும் உதவி இயக்குனருமான ஜா தீபா. பல சிறுகதை தொகுதிகளையும் கட்டுரை தொகுப்புகளையும் எழுதியுள்ள ஜா தீபா ஆனந்தவடனில் எழுதிய தொடர் கட்டுரையான திரையெல்லாம் சண்பகப்பூ வாசகர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற தொடராக அமைந்தது. உதவி இயக்குனராகவும் சின்னத்திரை எழுத்தாளராகவும் கட்டுரையாளராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஜா தீபா. சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். சினிமா, எழுத்து மாதிரி 2 தளங்கள்லையும் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முதல் காதல் சினிமாவா எழுத்தா? சினிமா சார். எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் படங்கள் பார்க்குறது உண்டு. எங்கள் காலேஜுக்கே தெரியும் நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஊர்களெல்லாம் அனுப்ப மாட்டாங்களே சார், சினிமாவுக்குன்னு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அது ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கல, போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வருது, 3000 ரூபா செக் தராங்க. அப்போ அங்கே தான் அக்கௌண்ட்டு அப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். கொண்டு போய் பேங்க்கில் போட்டால் பவுன்ஸ் ஆகிடுச்சு அந்த செக். ஜெமினி பாசன் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து விஜயகாந்த் சாருடைய படம் ஒன்று. அங்கே ஒரு நாள் வந்து கீழே ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னே தெரில, எனக்கு வந்து அதை நாகா சாருனுடைய சீரியலுக்குலாம் நான் பெரிய, எங்கள் ஃபேமிலியே ரொம்ப பெரிய ஃபேன். அவருக்காக தொடர்ந்து பார்ப்போம். இப்போ அவர்கிட்ட ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் சேர்த்துக்குவாரான்லாம் தெரியாது. முதல்ல நான் வேலை பார்த்தது ஒரு 3D ப்ராஜெக்ட். அது இந்த சக்திமான் முகேஷ் இருக்கிறார் இல்லையா சார், அவரும் குழந்தைங்க அவங்க எல்லாரும் பெரிய. எனக்கு அதுதான் முதல்ல நான் கேமராவை பக்கத்தில் பார்க்குறது, கிளாப் போர்ட்னா என்ன, எல்லாமே எனக்கு புதுசு சார், ஒன்றுமே தெரியாது. நேற்று நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க தெரியுமா அப்படின்பாரு. அது ஒரு ஒன்று நம்ம யாருமே கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கிற ஒரு சின்ன தப்பாக இருக்கும். ஒரு விதமான லைஃப்பில் காலேஜ் முடிச்சுட்டு வர்றோம், இவ்வளவு கடினமாக இருக்கும்னு நான் நினைக்கல. சேர்ந்து 1 மாதத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன், இது நம்மளுக்கு செட் ஆகாது. நீங்கள் நாகாவோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னா எதை சொல்லுங்கள்? ஒரு சின்ன தவறு, அது யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. 1,00,000 பேர் பார்ப்பாங்க டிவியில். இன்னமும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு இல்லைனாலும் பின்னாடி கவனிப்பாங்க பாரு. இன்னைக்கு தான் வந்து OTT வந்துடுச்சு. விடாது கருப்புலேருந்து சிதம்பர ரகசியத்துலேருந்து இன்னைக்கு எல்லாருமே பார்க்குறோம். நீங்கள் சினிமா பார்த்த காலகட்டத்தில் யாருடைய தீவிர விசிறியாக இருந்தீங்க? சினிமாவுக்கே விசிறி சார். எங்கள் ஊரில் தனியாக சினிமா தேட்டருக்கு பொண்ணுங்களை அனுப்பவே மாட்டாங்க சார், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபாரினுக்கு அனுப்பிடுவாங்க, ஆனால் சினிமா தேட்டருக்கு அனுப்பவே மாட்டாங்க. எப்படி அமைஞ்சது ரோகிணியோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு? அது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுடைய ரைட்டராக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 1 டேயில் வந்து சினிமாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சினிமாவை பற்றி உங்களுக்கு ஒரு பிம்பம் இருந்திருக்கும். பக்கத்தில் இருக்கும்போது அந்த பிம்பத்தோடு ஒத்து போச்சா சினிமா? நிறைய மாறுபட்டிருந்தது சார். நான் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டேன். நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அழுதுருக்கேன், செட்டில் அழுதுருக்கேன். நீங்கள் முதல்ல பணியாற்றிய அந்த படம் வரவே இல்லை இன்னி வரைக்கும். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ரொம்ப உங்களை மிகவும் கவர்ந்த சினிமா அப்படின்னா எந்தெந்த படங்கள்? எங்கள் அப்பாவோட பார்த்த முதல், எனக்கு கரகாட்டக்காரன் தான் என்னோட நினைவு தெரிந்து நான் பார்த்த முதல் படம். நீங்கள் பார்த்த முதல் திரைக்கலைஞர் யார்? YG மகேந்திரன் சார். சிதம்பர ரகசியத்தில் நடிச்சிருந்தாங்க. யார் யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு? த்ரிஷா, நாசர் சார், பசுபதி, பாலு மகேந்திரா சார், பாலச்சந்தர் சார். ரொம்ப பயப்படுவேன் சார். அவங்க பெரிய ஆளுமைகள் இல்லையா, நம்ம தப்பாக கேட்டுறக்கூடாது, இந்த பயம் எல்லாமே இருக்கும். PC சார் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் வந்து முதல்ல தர்றதுக்கு ரொம்ப யோசிச்சார். எல்லார்ட்டையும் கொடுக்கறதுக்கே. ஆமாம், எல்லார்ட்டையும் கேட்குற போகிறது தானே நீங்கள் எங்கிட்டையும் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். மிக முக்கியமாக பாலுமகேந்திரா சார் இன்டர்வியூவில் நான் வந்து எல்லாரும் கேட்குற ஊட்டியை எப்படி உங்கள் கண்ணால், அதை நான் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். அந்த கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு. பாலச்சந்தர் சார் கிட்ட பேசும்போது புன்னகை மன்னன் படத்துக்கு பதிலாக புன்னகைன்னு சொல்லிட்டார். அப்போ நான் ரொம்ப மெதுவாக சொல்கிறேன், சார் அது புன்னகை மன்னன் படம். புன்னகை இருக்கும், எனக்கு தெரியாதா? உங்களுக்கு பிடித்த புத்தகம் அது நீங்கள் எழுதினதுல?
கதை டு திரைக்கதை. எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ ஃபாரின்லலாம் வந்து ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ தானே சார் அதிகமும் திரைக்கதையாக கொண்டு வருவாங்க. அப்போது எப்படி வந்து அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது? ஆனந்த உடலில் நீங்கள் எழுதின கட்டுரை தான் திரையெல்லாம் செண்பகப்பூ. சார் நான் விகடன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்களுடைய அனுபவங்கள் பற்றி எழுதுங்கன்னாங்க. அப்போ எனக்கு என்னுடைய அனுபவங்கள்னு யோசிச்சோன்னா ஒரு 4 வாரத்துக்கு மேலே தாண்டாது. சில்க் ஸ்மிதா வந்து ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு அவங்கள பிடிக்கும். நான் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி உட்கார போகிறேன். பின்னாடி ஆட்டோவுக்கு பின்னாடி வந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சில்க் அப்படின்னு போட்டு சில்க் அவங்களுடைய படத்தை போட்டிருக்காங்க. புது ஆட்டோ. நான் அந்த ஆட்டோ புக் பண்ணிட்டு ஏறி உட்காரும் போது பார்க்குறேன் அந்த பையனுக்கு 25 வயசு தான் இருக்கும். அவர் வந்து சில்க் பற்றி ஒரு வியூ சொல்கிறாரு சார். மனோரமாச்சியை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன் சார். இவங்க 2 பேரும் வந்து இண்டிவிஜுவலாக எழுதினது. இன்னும் ஒருத்தங்களை பற்றி எழுதணும்னு நினச்சேன், எழுதணும். எனக்கு ஜெயலலிதா அவர்கள் பற்றி அவங்களோட திரை இதை மட்டும் எழுதணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஒரு நல்ல ஒரு அனுபவம் சார் அந்த தொடரே. புக் ஃபேரில் வந்து ஒரு அம்மா கிராஸ் பண்ணி போனவங்க என்னை அடையாளம் தெரிஞ்சுட்டு ஜீவாவுக்கு முதல் அடையாளத்தை பெற்று தந்தது எந்த படம்? மேதைகளின் குரல்கள். பாரஞ்சித் சார்லாம் அப்போ அவரே வந்து அறிமுகப்படுத்திட்டு என் அசிஸ்டன்ட் எல்லார்ட்டையுமே அந்த புக்கு கொடுத்துருக்கேங்க படிக்கிறதுக்கு. திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறதுல ஆர்வம் உண்டா? ரொம்ப நல்ல படங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் அதை பற்றியான ஒரு பதிவு எழுதியிருக்கேன். பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து இருக்கின்ற விமர்சகர்களை பற்றியும் விமர்சனங்களை பற்றியும் உங்களுடைய பார்வை என்ன? ஒரு படத்தை அவசரப்பட்டு முதல்ல விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆடியன்ஸை தாண்டி அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சகர் சொல்லணும். திரை விமர்சனங்களை பற்றி ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் கூட நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வாதங்களை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதில் பதிவு செய்வீங்க. ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் வந்தது சார். ஒருத்தர் ரொம்ப காமெடியாக இருந்தது. ஃபோன் பண்ணி நான் மறுநாள் உங்களை பார்த்தேன், அந்த தெருவில் பார்த்தேன், நீங்கள் என்னங்க தைரியமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் சமீபத்தில் அப்படி கொட்டி தீர்த்த படங்கள் என்னென்னு? தக் லைஃபுக்கு சார். மணிரத்னம் சாரும் கமல் சாரும் மாஸ்டர்ஸ் திரைக்கதையில் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரைட்டிங் எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஒரு பிரபலமான கதாநாயகன் பார்த்தீங்கன்னா அஜித். ஒரு பக்கம் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்து கமர்ஷியலான வெற்றி படமாக இருக்குது. இன்னொரு பக்கம் விடாமுயற்சி அப்படின்னு ஒரு படம் ட்ரை பண்ணுறாரு. ஒரு வித்தியாசமான ஜானரில் இருக்குது. அந்த படம் அந்த வெற்றியை அடைய மாட்டேங்க. விடாமுயற்சி வந்து ரொம்ப நல்ல படம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து அஜித் அவர்கள் மேலேயும் விஜய் அவர்கள் மேலேயும் நாம் ஒரு இமேஜை வந்து தூக்கி வச்சுட்டோம். திருப்பதியில் போய் வெங்கடாஜலபதியை பார்க்க போகிற மாதிரி போகிறாங்க.